எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுவதற்குரிய ஞானமையா அவர்களே, அவருடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய கேள்விகள் கேட்டு துளைக்கின்ற மாணவர் முகுந்தன் அவர்களே, ஏன்னா கேட்கிற கேள்வியெல்லாம் வித்தியாசமா இருக்கும். நாங்கள்லாம் இவங்கெல்லாம் எம்ஏ சைவ சித்தாந்தம் இவங்கெல்லாம் படிக்கிற பொழுது சிவஞான பாஷ்யத்தை நான் 2 சூத்திரமா நடத்தினேன். அப்போ வர ஒரு செமஸ்டர் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு நடத்தினேன். ஏன்னா கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதில் அவர் அடிக்கடி கேட்கிற கேள்வி அதில்லை, கடவுளுக்கு உயிர் உண்டா? அவர் கேள்வி கடவுளுக்கு உயிர் உண்டான்னு அவரே நாங்கள் சித்து போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் எல்லாம் கேட்குது. அதை வாங்கிட்டு உயிர் உண்டா சொல்லுங்க யாழ்வர், அந்த மாதிரி சில சிக்கலான கேள்வி கேட்பார். அவங்களாம் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு இன்றைய வகுப்புல நம்முடைய சிவச்சந்திரன் அவர்களும் புரசையார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சிவகாமிநாதன் அவர்களும் இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. வழக்கமாக கோடை பயிற்சியில் வருகின்ற பல மாணவர்கள் இங்கே அன்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு ஒரு கூடுதல் சிறப்பாக இந்த வகுப்பை நான் எண்ணுகின்றேன். வழக்கமாக வந்திருக்கின்ற அன்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, இன்னைக்கு ரொம்ப நேரம் நமக்கு இல்லை, ஏன்னா 1 மணி நேரம் தாமதமா இருக்கிறோம். ஓரளவு நம்ம ஏறக்குறைய ஒரு 45 மணி துணிகளாவது படித்தோம். அவங்க 8:15 உங்க பயிற்சியாளர்களுக்கெல்லாம் உணவுன்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு 3/4 மணி நேரம் பார்க்கலான்னு பார்க்கிறேன். சிவபரத்துவம் என்ற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். உங்களுக்கு அன்பர்களுக்கு ஏற்கனவே முன்ன கொடுத்தது இந்த நோட்ஸ் அதை பார்க்கலாம், இல்லாதவர்களுக்கு பக்கத்தில் பார்த்துக்கலாம். திருமூலர் பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் தனியாக சொல்லுகிற பொழுது சிவபரத்துவம் என்று ஒரு சொல்லை சொல்றார். சிவமே பரமாக இருக்கின்ற ஒன்று என்று. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் மீமாம்சைகளை பற்றி சொல்ற பொழுது, அவர்களெல்லாம் வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை நம்புறவங்க ஞானகாண்டத்தை அவங்க ஒதுக்கிறாங்க. வேதத்தை ஒரு நூலை ஏற்றுக்கிறாங்க. வேதம் என்ற பிரமாணமா எடுத்துக்கிட்டு கர்மகாண்டம் தான் பிரமாணம், ஞான காண்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றான். அதனால அவனை பற்றி பார்த்த பொழுது விரதமே சரதமாக வேதியரும், விரதமே சரதம், அவர்கள் சொல்லுகின்ற வேதி அந்த நோன்பு எல்லாம் சரதமே, அதுவே பரம், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்று சொல்றார். அந்த மாதிரி அங்க நமக்கு பரம் என்பது மேலானது என்று அர்த்தம். மேலானது என்கிற பொழுது மேலான பொருள் என்றுதான் நாம சொல்றோம். பரம்பொருள் என்ற ஒரு வார்த்தை நாம சொல்றோம். இந்த பரம்பொருள் என்ற வார்த்தை வடமொழியும் தமிழுமா கலந்திருக்கு. சில வார்த்தைகள் நமக்கு வடமொழியும் தமிழுமா இருக்கும். பரம் என்பது மேலான என்பது அது வடமொழி, பொருள் என்றால் நமக்கு தமிழ் சொல். எனவே மேலான பொருள் என்பதற்கு பரம்பொருள் என்ற ஒரு வார்த்தையை நாம சொல்றோம். ஏனென்றால் சில வார்த்தைகள் பழக்கத்தின் காரணமாக ஆன்மீக சொற்களா மாறி போச்சு. இந்த ஆன்மீக சொற்களா மாறியதிலே பெரும்பாலும் வடமொழியாக அது கலந்து போச்சு. அது கலந்த மொழிகளை கலப்பு. இன்றைக்கு தான் நமக்கு வடமொழி தமிழ் வேறுபடுத்துறோம். அன்றைக்கு மொழி கலப்புல அவர் என்ன செய்தார்கள், சாதாரண ஒன்று காட்சி என்று சொன்னால் தரிசனம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. தசகாரியம் நாம சொல்றோம் இல்லையா, சைவ சித்தாந்தம் தசகாரியம் சொல்ற பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்த தேவ சேனாதிபதி அவர்கள் தசகாரியத்தை எழுதுறாங்க. எல்லாரும் தசகாரி, அப்பாவும் சரி வஜிரவரும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தசகாரின்னு சொன்னா ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அதுக்கு முன்னால தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவத்திற்கும் ஆன்மாவிற்கும் தரிசனம் தான் போடுறாங்க. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அப்படிதான் சொல்றாங்க. இங்க வரப்போதான் சிவரூபம் சொல்லிட்டு சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று 10 சொல்றோம். தசகாரியத்தை 10 நம்ம சொல்றோம். வேதசேனாதிபதி விட்டு அவருடைய ரூல் என்ன எழுதுறார், ஆன்ம ரூபம், ஆன்ம காட்சி, ஆன்ம சுத்தி, தத்துவ ரூபம், தத்துவ காட்சி, தத்துவ தரிசனம், இந்த தத்துவ சுத்தி, சிவ ரூபம், சிவ தரிசனம். அங்க மட்டும் தரிசனம் போடுற, அந்த ஒரு இடத்துல மட்டும் தரிசனம் போடுற. காட்சி தரிசனம் 2 ஒன்றுதான். ஆனா பழக்கத்துல பெருமானை போய் தரிசிக்கணும் என்றுதான் நம்ம சொல்றது தவிர பெருமானை போய் பார்த்துட்டு வர நம்ம சொல்றது கிடையாது. ஆளை போய் பார்த்துட்டு வரன்னு சொல்றது தவிர பெருமானை சொல்றது கிடையாது. அதுபோல சில வார்த்தைகள் நீங்க பார்க்கலாம். இப்ப தமிழ் படித்திருக்கோம். அப்பெல்லாம் கூட சிவபூஜைக்கு தமிழ் படித்திருக்காங்க.
சாதாரணமாக அந்த முன்னீர் அமைத்தல் என்று வைக்கிறாங்க. பாத்தியம் என்று ஒன்று, ஆசமனம் என்று ஒன்று, அர்க்கியம் ஒன்று, 3 சொல்றாங்க. பாத்தியம் என்பது நமக்கு திருவடிக்காக கொடுக்கிறது பாத்தியம் என்றாங்க. ஆசமனம் என்று உள்நீர் குடிப்பதற்காக உடையது என்று, அர்க்கியம் என்பது முடிநீர் என்று சொல்றாங்க. இது அடிநீர், உள்நீர், முடிநீர் என்று அப்படி படுத்துறாங்க. இது உபச்சாரத்தில் 16 உபச்சாரத்தில் முக்கியமாக முதல் 3ஆக சொல்றாங்க. ஏன்னா வருகின்றவளை கொண்டு வந்து மனைப்பு வந்து குலவு பாகம் விளக்கியல் பாத்தியம் அங்க வருது இல்லையா, அதுபோல பெருமானை ஆவாகனம் செய்கிற பொழுது இந்த 3 வருது உபச்சாரத்துல. 16 உபச்சாரங்கள் வர்ற பொழுது பானியம் ஒன்று வருது. பானியம் 2 சுழினா போடணும், பானியம் வருது. இது முதல்ல எனக்கு புரியல, பானியம்னா என்ன சொல்றாங்க புரியல. பானியம் எழுதுறாங்க, அப்பா எழுதல, எனக்கு பொதுவாக பானியம் வருது. இது கொஞ்சம் அப்புறம் தேடி பார்க்கிற பொழுது என்ன நினைக்கிறதுனா, பானியம் என்பதும் கூட தண்ணீர் தான். இப்ப நாம முதல்ல வந்த உடனே தண்ணி கொடுத்துடுறோம், அப்புறம் சாப்பாடு போடுறோம், சாப்பாட்டு போது தண்ணி கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்குறோம். இல்ல சில சமயம் போட போது தண்ணி கொடுப்போம், தண்ணி வேண்டுமா ரெடியா தண்ணி கொடுத்துருப்போம். அது ஒரு தெரியுது, எப்பயோ பச்சாலும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தஞ்சாவூர் மாவட்டம் போனீங்கன்னா முதல்ல போன உடனே வெத்தலை பாக்கு வச்சிருவாங்க. நீங்க தெரியும், முதல்ல நீங்க நான் வெத்தலை பாக்கு எங்களுக்கெல்லாம் முதல்ல 62 முதல் முறையா அப்பாவோட போட போது இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி தான் முதல்ல கொடுப்பாங்க. எடுத்த உடனே வந்தவங்களுக்கு தண்ணி தான். நம்ம தமிழ்நாடு தொண்டை நாட்டு பழக்கம், தொண்டை நாட்டு தண்ணீர் இல்லை என்றாலும் தண்ணி தான் முதல்ல நம்ம கொடுப்போம் அடிப்படையாக. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்க வாங்க, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அவங்க முதல்ல வெத்தலை பாக்கு தான், வெத்தலை பாக்கு. அது சீவல் கூட கிடையாது, வெத்தலை சீவல் தான் இருக்கும், பாக்கு இருக்க சீவல். இது அடிப்படையாக அங்க மங்களமாகவும் ஒரு உபச்சாரம் வைக்கிறாங்க. அதே போல தண்ணீர் வைக்கும் இடையில தண்ணீர் கொடுக்கும் இல்லையா, அது போல பானியம் என்ற ஒரு உபச்சாரத்துல 16 உபச்சாரத்துல பானியம் வச்சுட்டு அது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆற்றினுடைய நடுவிலே ஊற்றெடுக்கணும். பெருமானுக்கு படைக்கிறது பொழுது ஆற்று நடுவிலே ஊற்றெடுத்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து அதுதான் பெருமானுக்கு என்று வைக்கணும். அது பானியம் என்று உபச்சாரத்துல ஒன்று என்று நமக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வடமொழியில் நிறைய இருக்கிற போது தமிழ்படுத்த வேண்டியதா இருக்கு, அதான் தமிழ்படுத்தும். அந்த மாதிரி இங்கே சிவபரத்துவம் என்றால் மேலான தன்மை, பெருமானுடைய மேலான தன்மை என்றால் அவனுக்கு மேலாக யாரும் இல்லை என்பது. இறைவனை சொல்லுகிற போது இப்போ சேச்சந்திரன் சொல்லிட்டு வந்தாங்க அந்த வகுப்புல, பெருமானுக்கு சொரூப லட்சணம் திறத்து லட்சணம் 2 இருக்குது என்பதை சாதாரணமா நம்ம என்ன பண்ணோம், பராபரன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம். பராபரன் என்ற வார்த்தையில பரம் என்பது சொரூபத்தை குறிக்குது, அபரம் என்று சொன்னால் தடத்தை குறிக்குது. அப்போ சொரூப லட்சணமாகவும் தடத்து லட்சணமாகவும் இருக்கிறான் என்பதற்கு ரொம்ப எளிமையாக சொல்லுகின்ற வடமொழி சொல்லாக இருக்கிறது பராபரம் என்று சொல்லி, பராபர கண்ணி என்றே நம்முடைய தாய்மானவர் பெருசா பாடியிருக்கிறார். என்ன கண்ணி என்பது போல பராபர கண்ணின்னு பாடியிருக்கார். இப்ப இதெல்லாம் வடமொழியில கலந்து இருப்பதாலே மொழி கலப்புல இருக்கின்ற ஒன்று. காலப்போக்கில் அது தமிழ்படுத்தணும், அதனால் அது பெரிய குற்றம் இல்லை. அதனால திருமூலர் என்ன பண்றார், பெரும்பாலும் தமிழை சொல்லுவார், பல இடங்களில் தமிழை சொல்லுகிறார் என்பது பார்க்கும், தமிழ் சொற்களை சொல்லுகிறார். இருந்தாலும் சிவபரத்துவம் என்ற அடிப்படையில் சிவனுடைய மேலான தன்மை என்று சொல்லிக் கொண்டு வந்தவர். இப்ப நாம பார்க்கிற பகுதி மும்மூர்த்திகளை பற்றி பார்க்கிறோம். மும்மூர்த்திகளை பற்றி ஒரு சிறந்த விளக்கத்தை அவர் தருகிறார், திருமூலர் தருகிறார். அதாவது ருத்ரனை பற்றி நமக்கு கவலை இல்லை என்றால், ருத்ரன் நம்முடைய சிவபெருமானுடைய அதே தொழிலை செய்கின்றான், அதே சார்பம் பெறுகிறான் என்று சொல்லி பிரளயாகலராக இருக்கிறான் நம்ம சொல்லிட்டோம். நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா திருமாலும் அயனும் தான், இந்த 2 பேர் தான். இந்த 2 பேரை சொல்ற பொழுது வணங்குறதா இல்லையா என்று எண்ணுகிற பொழுது அதற்குத்தான் சரியான விளக்கத்தை அவர் தருகிறார் என்று பார்த்தோம். அதான் நேற்று விரிவாக பார்த்திருக்கிறோம். பயனறிந்து, அதோட சும்மா ஒரு நினைவுக்காக சொல்றேன், ஏன்னா புதுசா சில பேர் வந்திருக்கிறதுனால அதை முதல்ல சொல்ற பொழுது, பயன் அறிந்து அவ்வழி எண்ணும் அளவில் அயனோட மால் நமக்கு அந்நியம் இல்லை. ரொம்ப அருமையான வார்த்தையா சொல்றார். இன்னைக்கு காலையில சேக்கிழார் அடிப்படை டிஎன்ஆர் பேசுற பொழுது, அறியலால் தேடி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கேன்னு சொல்லி பஞ்சசக்தியில திருமால் ஒரு சக்தி என்று அவர் ஒட்டம்போக்கில் சொல்லிட்டு போனார். அது திருமால் என்பது நமக்கு புருஷ சக்தியாக நாம் அதை சொல்லுகிறோம்னு பார்க்கிறோம். அதனால மாலும் அயனும் நமக்கு அந்நியம் இல்லை என்று சொல்ற போது ஒரு நிபந்தனையோடு தான் சொல்றார். பயன் அறிந்து அவ்வழி எண்ணும் அளவில்ன்றார். திருமாலும் அயனும் எந்த நிலையில இருக்கிறார்கள், அதிகாரமூர்த்திகளாக இருக்கிறார்கள், குணமூர்த்திகள், அவர்களுக்கெல்லாம் சாத்திக குணம் ராஜசகுணம் என்ற முக்குணம் வசப்பட்டவர்கள். அவங்களெல்லாம் நம்முடைய பெருமான் முக்குணத்தை கடந்தவன். கடவுள் என்ற சொல்லுக்கே நாம் முதலாவதாக சொல்ற பொழுது நிலம் கடந்தவன், நீர் கடந்தவன், தீ கடந்தவன் சொல்லிட்டே போலாம்.
அப்படி தனித்தனியா சொல்லாம என்ன பண்றாங்க, மொத்தமா பார்க்கிற பொழுது பிரகிருதி மாயை என்று சொன்ன அதான் கடைசியா நாம் இருக்கின்ற மாயை, நம்முடைய மாயை தொடரும் நிலம் நீர் தீ காற்றின மகாபூதங்கள் சுவை ஒளி உருவத்தின் ஆற்றமிட தன்மாத்திரை ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் நமக்கு தொழில் பொறி இருக்கிறது, அறிவு பொறி இருக்கிறது, உட்பொறி எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் கடக்கிறான், இதெல்லாம் தத்துவங்கள் நமக்கு, இவற்றையெல்லாம் கடக்கிறான். தனித்தனியா சொல்லணும். தனித்தனியா சொல்லாம என்ன பண்ணாங்க, எடுத்த உடனே நம்ம பார்த்தோம் இன்றைக்கு மூன்றாக சொல்லலாம் பெருமானை, ஐந்தாக சொல்லலாம் படிச்சோம் இல்லையா, சிவம் சதாசிவம் மகேஸ்வரன் மூன்றாக சொல்லலாம். இன்னும் ஐந்தாக சொல்ல வேண்டும் என்றால் சிவன் சொல்லிங்க, சதாசிவன் சொல்லிங்க, மகேஸ்வரன் சொல்லிங்க, மற்ற மூன்றாவது சொல்லுங்க என்று நாம் சொல்றோம். ஆனா ஐந்தாவது சொல்லலாம், ஒன்பதாவது சொல்லலாம் என்று பல வகையா சொல்றார் அதுல. அப்போ இந்த வரிசைகள் எல்லாம் விரிவா வரதெல்லாம் பெருமான் தான் வருகிறானே தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்படி மால் அயன் யார் எந்த நிலையில இருக்கிறார்னா குணவசப்பட்டவர்கள். ருத்ரன் அங்க இருக்கிறார், ருத்ரன் அவனும் குடிருத்ரன், அவனுக்கும் குணம் உண்டு, அவன் தாமத குணம் என்று சொல்லி அவனும் பரம்பொருள் அல்ல என்று நாம சொல்றோம். ருத்ரன் தான், சாரவம் பெற்றவன் தான், ஸ்ரீகண்ட ருத்ரன் தான், எல்லாம் சரி. ஆனால் அது பரம்பொருள் அல்ல என்று நாம் ரொம்ப தெளிவா சொல்லி அதுக்கு கீழாக இருக்கின்றவர்கள் திருமாலும் அயனும். நாம் சொல்வது அந்த இரண்டு பேரும் சகலர்கள், மீண்டும் அவனுக்கு பிறப்பு உண்டு, ருத்ரனுக்கு பிறப்பு கிடையாது என்று நாம் சொல்றோம். இதையெல்லாம் நாம் உணர்கின்ற பொழுது திருமாலையும் அயனையும் உயர்த்தியும் சொல்ல வேண்டாம், தாழ்த்தியும் சொல்ல வேண்டாம். அதான் திருமூருடைய ஸ்டாண்டா இருக்குது. அது என்ன காலம் என்றால் பெருமானுடைய அதிகாரத்தை செய்கிறார்கள். அதே மட்டும் உலக உயிர்களாக இருந்து கொண்டு புண்ணியத்தினாலே இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய படைப்புக்கு பங்காக இருக்கிறார், காப்பதற்கு பங்காக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுளை எல்லாம் நான் சாதாரணமா சொல்லக்கூடாது என்று நான் சொன்னேன். எத்தனையோ வகையில உயர்ந்தவர்கள் நமக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா, வயதால் உயர்ந்தவர்கள் இருக்கிறார், மூத்தோர்கள் இருக்கிறார்கள், அவங்க நாம் வணங்குறோம். அறிவால் உயர்ந்தவர்கள் வணங்குறோம். ஒண்ணுமேல செல்வத்தால் பார்க்கிறோம், அது எல்லாம் ஒண்ணுமேல பதவின்னா பார்க்கிறோம், எல்லாம் ஒரு வணங்குறோம் இல்லையா. அதே போல அவர்கள் அதிகாரமூர்த்திகளா இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இறைவனுக்கு பணி செய்கிறார்கள், அவனுக்கு பணிகிறார்கள் என்பதையும் பார்க்கணும். அதையெல்லாம் அவர் சொன்னார். இதையெல்லாம் அறிந்தால் பயன் அறிந்து நம்முடைய ருத்ரன் எப்படி, நம்முடைய பரம்பொருள் எப்படி என்று அறிகிற பொழுது அவனை கடவுள் என்று சொன்னால் இந்த மூன்று குணம் கடக்கிறான். முதல்ல மூன்று குணம் பிரகிருதி மாயை என்று சொல்லுகின்ற அந்த மூன்று குணங்களை கடப்பதாலே அவன் கடவுள். அதற்கடுத்து அசுத்த மாயை என்று வருகிற பொழுது அவனுடைய காலம் மிக முக்கியம். நமக்கு காலத்தில் ஒன்னா இருக்கும், எனவே காலத்தை கடக்கிறான் என்பதாலே கடவுள். சுத்தமாயை வருகின்ற பொழுது சொல்லை கடக்கிறான். அப்ப பொருளையும் சொல்லையும் கடக்கிறான் என்பதற்கு முக்குணங்களை கடந்தான் பிரகிருதி மாயை கடக்கிறான், காலத்தை கடக்கிறான் என்றால் அசுத்தமாயை கடக்கிறான், சொல்லை கடக்கிறான் சுத்தமாயை கடக்கிறான். இவையெல்லாம் கடந்திருக்கிற கடவுள் அவன்தான் பரம் மேலானவன் என்று சொல்லி திருமூலர் ஒரு குறிப்பு சொல்லுகிறார். எப்பொழுது உயிர்களை நோக்குகிற போதே அவன் சிவன் என்று ஆகிவிடுகிறான். அந்த பெயரை சொல்ல வேண்டியதா இருக்கலாம், பெயரை சொல்லாமல் சொல்ல முடியாது. பரம் என்பது பொதுவான சொல்லுதான், சிவன் ஆயிடுறோம். அப்ப இங்க நீங்க தரத்தில் வச்சிருந்த சிவன் என்று சொன்னால் சொரூப லட்சத்துக்கு ஒரு சொல் சொல்ல வேண்டும் அல்லவா என்று பரசிவன் என்று நாம சொல்றோம். மற்ற இப்ப நம்ம சித்தியார் போன்ற நூல்களும் மற்ற சாஸ்திர நூல்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பரசிவன் சிவன் அப்படிதான் சொல்லும். பரசிவன் என்பது சொரூபட்சமும், சிவன் என்று சொன்னால் அது தடத்து லட்சணம். ஆனால் திருமந்திரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பராபர சிவன் என்று ஒரு சிவனை சொல்ல போறார். அது அதிகமாக சொல்லிதான் அதுக்கப்புறம் பரசிவன் என்று சொல்றார். நாம் சொல்லுகின்ற ஆதி சிவன் திருமூலர் பரசிவன் சொல்றது, நாம் சொல்லுகின்ற பரசிவன் பராபர சிவன் என்று சொல்றார் என்றால் இன்னும் மேலான நிலையை அவனை சொல்ல வேண்டும். இதெல்லாம் திருமூலர் ஆகம நிலையிலே எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்று வழிவகுத்து சொல்லுகின்ற ஒரு முறை. அதுதான் நாம் பார்த்தோம். அயனுடுமால் நமக்கு அந்நியமில்லை என்று சொல்லி நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம், மூன்று கண்ணை உடைய நந்தி தேவர் இருக்கிறார் பெருமான். அங்க நந்தினா பெருமான். அவருக்கு தமராக உறவாக என்றால் அடியாளாக இருக்கின்றவர்களெல்லாம் அவர்களையும் நீங்கள் வணங்கலாம், அவர்களையும் நீங்க வணங்கி வழிபெறலாம் சொன்னா. நேற்று சொன்னேன், அவளை வணங்குற போது என்ன கேட்கும், திருமாலை கிட்ட என்ன கேட்கணும், அயன் கிட்ட என்ன கேட்கணும், பிரம்ம கிட்ட என்ன கேட்கணும் என்று சொன்னால் உலகத்தான் நான் சொல்றேன். உலகையெல்லாம் சொல்லுகிற பொழுது படைக்கின்றவனாக இருப்பதாலே ஒருவேளை நமக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் பிரம்மனை கேட்கலாம், தப்பு கிடையாது. பிரம்மனே இதான படைக்கிற என்று சொல்லி கேட்கலாம். அப்ப கூட ஒன்று மறக்கக்கூடாது, அதெல்லாம் பெருமானுடைய அதிகாரத்தை பெற்றுத்தான் செய்கிறான் என்று அந்த நிலையில் தான் நம்ம கேட்கணும். அதான் இங்க சொல்றார், பயனும் பெறுவீர் வானவராலே என்று. அந்த வானவரால் நீங்கள் பெறலாம், பலன் பெறலாம், ஆனால் பயனறிந்து அறிய வேண்டும், யார் என்று அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதான் நேற்று சொன்னேன், கேசவ சார் அங்க இருந்தா அப்போ, அதாவது திருமாலுக்கு அடிமை செய்ய என்ற ஒரு வார்த்தையை ஔவையார் தூய சைவரா இருக்கிறவர் திருமாலுக்கு அடிமை செய்ய என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார் என்று அப்பா வகுப்பெடுக்கிற போதே கேட்டால் நான் சொன்னேன்.
அது தவறு ஒன்றுமில்லை. நாங்க அப்பா பதில் சொல்லும் போது தவறு ஒன்றுமில்லை, அதை எண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. நீங்க திருமூலரை படிக்கிற போதுதான் தெரிகிறது, அவங்க அதிகாரமூர்த்தியாக நீங்கள் வணங்குகிற போது திருமால் செய்தாலும் சரி யாரா இருந்தாலும் என்ன கேட்கணும், நீங்கள் எல்லாம் பெருமானுக்கு அடிமையா இருக்கிறீங்க இல்லையா, அந்த அதிகாரத்தை பார்த்து மயக்க கூடாது. திருமால் காக்கிறான், அயன் படைக்கிறான், அந்த அதிகாரத்தை மயங்க கூடாது. அதெல்லாம் பெருமானுக்கு அடிமையா இருப்பதாலே இவ்வளவு அதிகாரத்திலிருந்து கொண்டு நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருந்து வணங்குகிறீர்கள் அல்லவா, அந்த வணக்கத்தை எனக்கு தாருங்கள், அந்த அடிமைத்தனத்தை எனக்கு தாருங்கள் என்று அயனையும் கேட்கலாம், திருமாலையும் கேட்கலாம் என்ற அடிப்படையில் தான் திருமாலுக்கு அடிமை செய் என்று ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். இல்லைன்னா திருமாலை கேட்டு செல்வம் பெறு என்று வார்த்தையை சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லாம அவன் எப்படி பெருமானுக்கு அடிமையா இருக்கிறானோ அதுபோல நீ அவனை வணங்கினால், எப்படி அடியாரை வணங்கினால் பெருமானுக்கு நாம் அடிவரோ அதுபோல திருமாலை ஒரு அடியவராக வணங்கலாம் என்றுதான். திருப்பதிக்கு போகலாமா வேண்டாமா சைவர்கள் என்று சொன்னால் இதுதான் அடிப்படை. போகலாம், தப்பு கிடையாது. போனால் நீங்க எப்படி வணங்க வேண்டும் என்றால் பெருமாளை வணங்குற பொழுது பரம்பொருளாக வணங்காமல் பெருமானுக்கு அதிகாரமூர்த்தியாக வணங்கினால் சைவத்தில் எந்த குறையும் கிடையாது என்று இவ்வளவு விரிந்த எண்ணத்தோடு விரிந்த பார்வையோடு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இவ்வளவு சொல்லியும் கூட அன்பர்களுக்கு அந்த விரிவான பார்வை வரவில்லை என்று பார்க்கிறோம். அது உதாரணம் இங்கே பார்க்கலாம். சேர்ச்சல் சார் தெரியுமோ தெரியாது, காஞ்சிபுரம் ஏகாமனாவுக்கு போனீங்கன்னா பக்கத்திலே நிலாத்துண்ட பெருமான் இருக்கிறார். ஆனா வைஷ்ணவ போகிற போது நேரா பெருமான் தான், ஏகம பெருமான் தான் தெரிவார். இப்படி மூடிக்கொண்டு தான் போவாங்க, துணியை போட்டு மூடிக்கொண்டு தான் போவாங்க, பார்க்க கூடாது, கண்டு முட்டு கேட்டு முட்டு போறாங்க சொன்னா இன்னும் அவர்கள் விரிவிலா அறிவினவர்கள். அப்பர் பாடினார், விரிவிலா அறிவினவர்கள் வேறொரு சமயம் செய்த எரிவினால் சொன்னாரே எம்பிரானுக்கு ஏற்றது இல்லையா. தெரியாத அறிவுள்ளவர்கள் ஏதோ சொன்னாங்க, அவங்க கோபத்துல சொல்றாங்க, சொன்னாலும் கூட எரிவினால் சொன்ன அர்த்தம், உங்கால என்னையா சுடுகாட்ட கிடக்குறாயா, கபாலத்தை போட்டுக்கிறாயா என்று எரிவினால் சொன்னாரேனும் அதான் உண்மைதான். ஆமா, சுடுகாட்டு மட்டும்தான் இருக்கிற. திருவாசகத்துல ரொம்ப நயமா பாடுறார், நங்காய் இது என்ன தவம்ன்ற. தபசிகள் என்று சொன்னால் காவியோட அணிஞ்சிட்டு இருப்பாங்க, சடை அணிஞ்சிட்டு இருப்பாங்க. இது என்ன தவம் நங்காய், இது என்ன தவம், நரம்போடு எலும்பறிந்து கங்காலம் தோல் மேலே காதலித்தான் காணேடினார். காலையில அதையும் சொன்னார், கேட்டிருக்கலாம். அவர் சொன்னார், பெருமான் அப்பர் பெருமான் தான் பாடுகிறார், கங்காலம் தோல் மேல் காதலித்தாலும் அந்த பெருங்கடல் மூழ்கி பிரளயம் வந்து கலைவரம் வந்த பொழுது எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு என் இறை நல் வீணை வாசிக்குமே என்று ரொம்ப நயமா பாடினார் என்றால் அடுத்து படைப்பு செய்ய போகிறார். எல்லாவற்றையும் அழித்த பின்னால் அந்த கங்காளத்தை மேலே போட்டுக்கொண்டு தோல் மேலே காதலித்து பின்னால் நடனம் ஆடுகிறான். அடுத்து மீண்டும் படைக்க போறோம் அல்லான்றதுக்காக நம்ம வீணை வாசிக்கிறான்னு சொன்னார்னா, அந்த வீணை என்பது நாதம், அதுதான் ஓசை. படைப்புல முதலாவதாக வருகிற ஓசை அல்லவா, அந்த படைப்பிலே முதலாவதாக வருகிற ஓசைக்காக தான் அப்பர் பெருமான் மறக்காம என் இறை நல் வீணை வாசிக்குவே என்று சொல்லுகிறார்னு அவர் நேற்று சொன்னார். அதை நாம நேற்று பார்த்தோம். அதனால அந்த அயன் அறி என்பதனுடைய நிலை என்ன, சம்புபட்சம் அனுபட்சம் என்றால் என்ன என்பதால் நேற்று விளக்கம் நம்ம கொடுத்தோம். மூணாவது பக்கத்தில் சொன்னோம், ஒரு கற்பம் முடிந்தவுடனே, ஒரு ஊழி முடிந்தவுடனே பெருமான் என்ன செய்கிறான் என்பதற்கு சிவ தத்துவ விவேகம் அதுல இருக்கிற பாட்டு மிக முக்கியமான பாட்டு. நம்முடைய சிவஞானவரை சொல்லியிருப்பார், பாட்டு சொல்லியிருப்பார், அதை பார்க்கலாம். அயனை முன் படைத்திடும் ஒரு கற்பத்தில் ஒரு ஊழில் அயனை படைப்பான். நம்முடைய பெருமான் அயனை படைப்பான். அதுக்கடுத்து அரியை முன் படைப்பான், திருமாலை படைக்கலாம். அல்லது உயர் உருத்திரனை படைப்பான், அவனுடைய விருப்பம்தான். நேற்று ஏன் சொன்னா, இது மரம் முதலா விதை முதலா என்று கேட்கிற பொழுது முதலாவதாக எது தோன்றியது என்று கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. மரம் முதலா விதை முதலான்னு கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அப்படி சொல்லும் பொழுது நாம் மறுபடியும் கேட்கணும். கேட்கிற பொழுது நீங்க மரத்தின் சார்பில் இந்த கேள்வியை கேட்கிறீங்களா, விதையின் சார்பில் இந்த கேள்வியை கேட்கிறீங்களான்னு கேட்கணும். ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும் இல்லையா. அப்ப மரத்தின் சார்பில் அவன் கேட்டான்னு சொன்னா ஆமாப்பா விதை தான் காரணம்னு சொல்லணும், இல்லை விதை காரியம்னு சொல்லணும். விதையின் சார்பில் கேட்டா மரம் தான் காரணம், இந்த மரம் தான் காரியம்னு சொல்லணும். அடிப்படையாக உலகப் பொருள்கள் எதுவுமே காரண காரியம் இல்லாமல் இல்லை. அதான் நம்முடைய பொருள். சடப்பொருள்கள், அவன் படைத்த சடப்பொருள் அத்தனையுமே ஒன்று காரண நிலை அல்லது காரிய நிலை. காரணமாகவே இருக்கிற நிலையும் கிடையாது, காரியமாகவே இருக்கின்ற நிலையும் கிடையாது. காரணமாகவே இருக்கின்ற ஒரே நிலை எதுக்கென்றால் பதிக்கு தான் அப்படி உண்டு, பசுக்கள் ஆன்மாக்களுக்கு உண்டு. ஆனா ஆன்மாக்கள் காரண நிலை கொஞ்சம் மாறுகிறது, நிலை மாறுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். எனவே காரணமாகவே இருக்கின்ற பெருமான் ஒருவன் தான் என்று பார்ப்போம். அதனால என்ன செய்தாராம், படைக்கிற பொழுது விரும்பினால் அவன் அயனை படைப்பான், இல்லை என்றால் அரியை படைப்பான், இல்லை என்றால் உறுதலை படைப்பான். அப்படி இல்லை என்றால் மூவரையும் ஒரு சேர படைப்பான், ஒரு சேர படைத்து காப்பாற்றுங்க அறிக என்று சொல்லுவான் என்றால் இதனாலே சிவனுடைய பெருமை தெரிகிறது அல்லவா என்று சிவதத்துவத்தை சொல்லி இவையெல்லாம் நமக்கு
பெருமானுடைய வரத்துவத்தை சொல்வது என்று நாம் பார்த்தோம். சிவம் சாந்தம் சதுர்த்தம் என்ற வார்த்தை நமக்கு உபயோகத்தில் வருகின்றது. சதுர்த்தம் என்றால் நான்காவது நிலை, அது துரியமூர்த்தி என்ற நான்காவது நிலை. இதெல்லாம் நமக்கு மும்மூர்த்திகள் மேல் கடந்தவன் என்று வருது. இந்த மாதிரி உபனிஷத் செய்திகள் மற்ற செய்திகள்லாம் வைத்துக் கொண்டுதான் நம்முடைய திருமுறைகளை மிக சாதாரணமா பாடினான். மூவரும் அறிகிறார் யாரும் மற்றறிவார் என்று பாடினான் என்று சொன்னால் மும்மூர்த்திகளுக்கு மேல் நம்முடைய பெருமான் இருக்கின்றான் என்ற ஒன்றை தான் நம்ம பார்க்கும். அதோடு நம்ம நேற்று பார்த்த விஷயம். இன்றைக்கு 52வது பாட்டு. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனி பணிந்து அடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரமர்க்கும் ஒப்பு நீ ஞானத்து நம் அடி நல்கிடி என்றான். இது அகச்சான்றாக சொல்ற ஒன்று, தம்முடைய அனுபவத்தை சொல்லுகின்ற பாட்டா இருக்கு. ஓலக்கம் சூழ்ந்த பெருமான் எங்கே இருக்கிறான்? கைலாயத்தில் வீற்றிருக்கிறான் என்பார்கள். கையிலையில் வீற்றிருந்தாரும் சேக்கிராரும் பாடுவார். அந்த வீற்றிருத்தல் என்று சொல்லிருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் சக்கரவர்த்திகளாம் சொல்லுவாங்க, அரசர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அரசன் அரியணையிலே வீற்றிருந்தான் என்று சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் என்றால் எதிராளி இல்லாமல் பகை இல்லாமல் இருக்கின்றதுக்கு தான் வீட்டிருத்தல் பேர். சுத்திலும் பகை இருந்து கொண்டு அச்சத்தோடு இருக்கிறவங்க வீட்டிருத்தல் சொல்லக்கூடாது, அடிப்படையா சொல்லக்கூடாது. பயந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா ஒரு அமைச்சர் பதவி தான், ஒரு அமைச்சர் பதவி தான், அவர் வீட்டிருக்கான்னு சொல்ல முடியுமா? இப்ப என்ன இருக்கிறார் அவ்வளவுதானே தவிர வீட்டிருத்தல் வேறு அல்லவா? அது போல ஒரே ஆளுக்கு தான், பெருமானுக்குத்தான் வீட்டிருத்தல் என்று சொல்ல முடியும். கையிலேயே வீட்டிருந்தபடி கண்டார் என்று நாம சுந்தரரை சொல்லுகிறார். எனவே ஓலக்கம் சூழ்ந்த, ஓலக்கம் சொன்ன திருவோலக்கம், திரு அரியணையிலே கைலாயத்திலே பெருமான் எல்லோருக்கும் நாள்தோறும் காட்சி தருகின்ற நேரமா. உலப்பிலின்னார், அழியாதவன் என்ற அர்த்தம். உலப்பிலி, ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி என்றால் நம்ம பார்க்கல, உலப்பிலா எம்பெருமான் என்றெல்லாம் திருவாசகத்தில் வருகின்றல்லவா. எனவே உலப்பிலா, உலப்பிலி என்று பெயர் சொல்லுவாங்க. அது உலப்பில்லாத அழியாதவனாக இருக்கின்ற பெருமான், அவரை தேவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். எப்படி? பால் ஒத்த மேனி, பெருமான் சிவப்பா வெள்ளையா என்று கேட்டால் பால்வெண்ணீற்றானே என்றும் பாடுகிறார்கள். பசுஞ்சாந்தும் பால்வெண்ணீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் என்று வருகிறது. அந்த பால் போன்ற என்று சொன்னால் திருவெண்ணீற்றோடு சொல்றது. பெருமானுடைய மேனி சிவப்பு தான், ஆனால் வெண்மையாக இருக்கிறான் என்று சொன்னால் திருநீற்றோடு இருக்கிறான் என்பதான் குறிக்கும். எனவே பால் வெண்ணீற்றான் என்பதாலே பால் ஒத்த மேனி என்றார். எனவே வெண்மையான திருநீர் அணிந்திருக்கின்ற மேனியை பணிந்து அடியேன் தொழன்றார். எங்கே? கைலாயத்தில் இருக்கின்ற பெருமானை தேவர்கள் எல்லாம் வணங்குகிற பொழுது நானும் வணங்குகிறேன். அந்த பால் ஒத்த மேனி பணிந்து அடியேன் தொழ, அப்படி தொழுகிற பொழுது அவர் என்ன சொன்னார்? மாலுக்கும் ஆதி பிரமர்க்கும் ஒப்பு நீனாராம். நீ யார் என்றால் திருமாலுக்கும் படைப்புகின்ற அயனுக்கும் ஒப்பு நீ, சமானவன் சொன்னாராம். திருமகன் திருவந்தர நிலைய நம்முடைய திருமூலரை பார்த்து அவனுக்கெல்லாம் ஒப்பாக இருக்கிறாய் நீ, ஒப்பு நீ. எனவே நீ என்ன செய்யணும்? ஞாலத்து நம் அடி நல்கிடு. அடி நம்மடி திருவடி என்றால் திரு அருள், நம்முடைய திருவருள் பெருமையெல்லாம் நீ சொல்ல வேண்டும், நல்கிடு என்று சொன்னான். ஞானத்திலே இந்த உலகத்திலே நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னான். திருமூலர் இந்த நூலை எழுதுகிற பொழுது இதையெல்லாம் பெருமானுடைய அருளால் நான் எழுதுகிறேன், சேர்ந்திருந்தேன் சிவாவின் தன்முறை எல்லாம் பாடுறார். எண்ணில் கூடி யுகம் இருந்தேன், என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேன் என்று வரிசையா பல இடங்களில் சொல்லுவார். அப்போ பெருமான் தன்னை ஏன் படைத்தான் என்றால் ஆகமங்களை தமிழ்படுத்துவதற்காகத்தான் திருமூலருடைய உடம்பிலே என்னை புகுத்தினான். இல்லை என்றால் கூடுவிட்டு கூடு பாய்ந்து திரும்பி வந்து பார்க்கிற போது உடம்பு காணும் பார்க்கிறார். உடம்பு இல்லையே என்று சொன்னால் எங்க போயிடும் அந்த உடம்பு? கொஞ்சம் யோசிக்கிறார், சேக்கிரார் பாடுறார், கொஞ்சம் யோசித்தார், எங்க போச்சு? ஓ, இது பெருமானுடைய திருவருள், பெருமானுடைய திருவருள் தான் அதை மறைத்திருக்கிறது என்று சொன்னால் அப்ப ஏதோ ஒரு காரணத்தினாலே என்னுடைய மூலனுடைய உடம்பிலே இருத்திருக்கிறான் என்றுதான். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், ஏற்கனவே ஒரு மாதிரி இருந்தேன், இப்ப என படைத்து நன்றாக இறைவன் படைத்தான் என்று சொல்லும்போது அது மூலனுடைய உடம்பு என்றால் நீங்க பார்க்கலாம். பெயர் அவனுக்கு மூலன் வந்து இருக்கு இல்லையா, பெருமானுக்கும் மூலம் தான் மூலம் இல்லையா. நாமெல்லாம் மூலம் உடையவர்கள் இல்லை, மூலம் அதே. ஆனால் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்ற பெருமான் அவன் தான் மூலம். அதனால பழைய தமிழ்ல சங்க இலக்கியத்திலாம் நீங்க பார்த்தனா மூலன் என்ற பெயர் நமக்கு இருந்திருக்குன்னு பார்க்கும், தமிழ்ல இருந்திருக்கு, புலவர்களுக்கு எல்லாம் இருந்திருக்குன்னு பார்க்கும். அப்படி மூலன் என்ற ஒரு பெயர் இயற்கையாகவே நமக்கு உண்டு. அந்த மூலனுடைய உடம்பிலே சேர்ந்து பெருமானுடைய ஆகமத்தை எல்லாம் நீ தமிழாக செய்ய வேண்டும் என்றுதான் அந்த மூலன் உடம்பிலே புகுத்தினான் என்றெல்லாம் பாடுறார். இங்க சொல்ற போது என்ன பண்றார்? அவரை பெருமானை நான் தொழுதேன், தேவரெல்லாம் தொழுகின்ற கைலாயத்திலே சென்று நான் தொழுகின்ற பொழுது
ஞானத்து நம்மடி நல்கிடு, நம்முடைய திருவுரை எல்லாம் சொல்வதற்கு ஒரு நூலை நீ எழுத வேண்டும் என்று சொன்னார். யார்? நீ மாலுக்கும் ஆதி பிரமர்க்கும் ஒப்பு நீ என்று சொன்னார். ஏன் மாலுக்கும் பிரமருக்கும் சொன்னார்னா, பிரம்மனை காட்டின ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கிறேன். திருமால் காக்கின்றவன், பிரம்மன் படைக்கின்றவன். இப்போ பொதுவா பார்க்கிற போது, உலகியல பார்க்கிற போது உயிருக்கு உடம்பை படைக்கிறான், உலகத்தை படைக்கிறான் பிரம்மா. காக்கிற போது எதை காக்கிறான் திருமால் என்றால், உடம்பை காக்கிறான், உலகத்தை காக்கிறான். உயிரை காக்கல. உயிரை காக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயோ இருக்கு, எங்கனாலும் காக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடம்போடு வைத்து உயிரை காக்கிறான் என்று காத்தல் தொழில் என்றாலும் ஆக்கல் தொழில் என்றாலும் உடம்பு என்ற சடப்பொழுக்குத்தான் உரியது, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க என்ன சொல்றார்? அதனாலதான் குமரகுருடைய பாட்டை நான் போட்டிருக்கேன். குமரகுருடைய எடுத்தவர் பாட்டு சொல்றார், மலரவன் வாழ்க்கை முகத்தது எனினும் மலரவன் வந்தமுழோர்க்கு ஒவ்வான்னர். மலரவன் சொன்னால் திருமால் தாமரை மலரில் இருக்கின்ற பிரம்மன். மலரவன் வாழ்க்கை முகத்து எனினும்ன்றார். பிரம்மனுடைய நாவிலே சரஸ்வதி இருக்கிறார். முகம் நாக்கு தான் வச்சுக்கணும். சரஸ்வதி எங்க இருக்கிறா? பிரம்மனுடைய மனைவியவோ எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற கல்வியை சிறந்தவளா இருக்கின்ற சரஸ்வதி. ஆனா இவன் படைக்கிற உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பு அழிகின்ற உடம்பு. ஆனா சரஸ்வதியுடைய அருளால வருகின்ற புலவர்கள் பாடுகின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அது அழியாது. மனைவி இவனை காட்டும் பலமா இருக்கான்னு தெரியுது பார்க்கறது இல்லையா. இவன் படைக்கின்ற அயன் படைக்கின்ற உடம்பெல்லாம் அழிந்து போகிறது. ஆனால் அவனுடைய மனைவியா இருக்கிற சரஸ்வதியுடைய அருளாலே புலவர்கள் பாடுகின்ற இந்த சொற்களோ அல்லது நூல்களோ அழியவில்லை என்று எடுத்து வருகிறார். மலரவன் வாழ்க்கை முகத்தது எனினும் மலரவன் வண்டவனோர்க்கு ஒவ்வான்னர். மலரவன் செய் வெற்று உடம்புன்னர். வெற்று உடம்பு மாய்வனே. இந்த உடம்பு சடப்பொருள், பஞ்சபூத கலப்பு, எனவே அதெல்லாம் மாயும். மாயா புகழ் கொண்டு மற்ற இவர் செய்யும் உடம்புனர். புலவெல்லாம் இருக்கின்றவர் செய்கின்ற நூல் போன்றதெல்லாம் உடம்புதான். அது இறக்கவும் இறக்காது, அழியவும் அழியாது, புகழும் உடையதாக இருக்கும். புகழ் கொண்டு மாயா, மாயாது புகழ் கொண்டு மற்ற இவர் செய்யும் உடம்பு என்று சொன்னதுனால பிரம்மனுடைய படைப்பை காட்டிலும் புலவனுடைய படைப்பு சிறந்தது இல்லையா. அதுதான் இங்க குறிப்பா சொல்கிறார் திருமூலர். பெருமா என்ன சொன்னானா, திருமாலை போலவும் அயனை போலவும் ஒப்புனி என்று சொன்னார்னா, ஒரு நூலை படைக்கப் போகிறாய் நீ. பிரம்மனை போல உலகத்தை படைப்பது போல நீ ஒன்றை படைக்கிறாய், அது நிலையான படைப்பு என்று படைக்கிற. காத்தல் என்று சொன்னா என்ன? உன்னுடைய நூலால உடம்பு காக்கப்படாது, உயிர் காக்கப்படும். உயிருக்குத்தான் காப்பாகிறது. அப்போ திருமாலை காட்டிலும் திருமூலர் சிறந்தரா போயிட்டான்னு பார்க்கிறோம். ஏனென்றால் உயிருக்கு காப்பாக இருக்கின்ற இந்த நூலை மந்திரத்தை செய்கிறான்னு பார்க்கிறோம். பிரம்மனை காட்டிலும் திருமூலர் உயர்ந்தா போகிறார். ஏனென்றால் அவன் வெறும் உடம்பு தான் படைக்கிறான், இவர் மந்திர உடம்பாக செய்திருக்கிறார், மந்திர நூலாக செய்திருக்கிறான்னு பார்க்கும். அதான் சொல்ல, மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்புனே ஞானத்து நம்மடி நல்கிடு என்றான் என்று வருது. அதில் உங்களுக்கு அந்த நோட்ஸ்ல கொஞ்சம் கொடுத்திருப்பேன். படைப்பு கடவுளான பிரம்மன் உடம்பை மட்டுமே படைக்க முடியும், அது அழியக்கூடியது. நூல் செய்யும் புலவர்கள் படைப்பாகிய நூல்கள் பிரம்மன் படைக்கும் உடல் போல் அழியாது என்பதை குமரகுருவர் பாடுகிறார் என்று பாட்டை சொன்ன. திருமால் காப்பது புற உலகம் உடலையே ஆதலால், திருமூலர் செய்யும் மந்திரம் உயிருக்கு காப்பு ஆதலால் திருமாலை விட திருமூல சிறப்பு என்பதை இப்பாடல் தெரிவிக்கிறது. நம் அடி என்பது நம்முடைய திருவருள், பெருமானுடைய திருவருள் என்று வருகின்றார். இதை எப்படி பாடிருக்கிறார்? ஞானத்து நம்மடி நல்கிடு என்றான் என்று சொன்னான்னு சொல்றார். எனக்கு உணர்த்தினான், பேசினான், வார்த்தையா சொன்னான்னு வருது. அப்ப அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்கான்னு பார்க்கிறோம். தந்தையாருக்கு உரை எழுதுறாங்க. பொதுவா பார்க்கிற பொழுது ஒரு ஆணையாக செய்திருக்கிறார். நந்தி தேவர் ஆணையாக திருமுறைக்கு சொல்லி, ஏன்னா அவர் தானே குருவாக விளங்குகிறார். குருவாக இருந்து பெருமாளுடைய திருவனை எல்லாம் நீ சொல்ல வேண்டும் என்று ஆணை தந்தார் என்பதுதான் அர்த்தம். அதுல நம்மடி நல்கிடு, நம்முடைய திருவனை எல்லாம் நீ சொல்ல வேண்டும் என்று ஆணை தந்தார் என்று வருகிறது. அது ஆணை தந்தார் என்பது நந்திதேவர் வாயிலாக இறைவன் அவருக்கு உணர்த்தினான் என்று வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்று, யோக நிலையில் இருந்து திருவாவூர்துறையில் கண்ட காட்சி என்பதும் பொருந்துவதே. ஒருவரை அவங்க எழுதியிருக்காங்க. யோக காட்சி, அவங்களுக்கெல்லாம் யோக காட்சி உண்டு. சைவ சித்தாந்தம் நம்ம பார்க்கிற பொழுது காட்சி என்று சொன்னாலே சாதாரணமாக சொல்ற பொழுது நிர்விகற்ப காட்சி, வாயிற்காட்சி வச்சுக்கலாம். வாயிற்காட்சி, மானத காட்சி, தந்தேதரை காட்சி தெளிவா சொல்றோம். அதுல நிர்விகற்பம் சதிர்ப்பும் சொல்லிக்கிறோம். இதெல்லாம் கடந்து யோக காட்சின்னு ஒண்ணு சொல்றோம். யோக காட்சியிலே வாயில் அவசியம் கிடையாது, பொறிகள் அவசியம் கிடையாது, மனம் எல்லாம் அவசியம் கிடையாது. யோகத்தில் இருந்தபடியே எல்லாவற்றையும் காணலாம். அதுபோல நம்முடைய திருமூலர்
உண்மையிலே கைலாயத்திலே சென்று கூட கேட்டிருக்கலாம், அல்லது யோக காட்சியிலே திருவாரூரில் இருந்து கொண்டே அந்த கைலாயத்திலே சென்று பெருமானை கேட்டிருக்கலாம் என்பதும் பொருந்தும் தான் என்று சொல்றார். எனவே இறைவன் ஆணை வழி வந்தது இந்த திருமந்திர மாலை. அப்ப எவ்வளவு பெரிய நூல் நமக்கு வந்திருக்குன்னு பார்க்க இல்லையா? திருமூலர் யோக நிலையிலிருந்து கைலாய காட்சியை கண்டு அவருடைய ஆணை பெற்று பாடியிருக்கின்ற ஒரு நூல் என்பதாலே இந்த நூல் மந்திர மாலை என்று அவர் வைத்த பெயர் திருமந்திர மாலை தான். அந்த திருமந்திரம் என்ற ஒரு அரிய நூல் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு சிறப்பு என்பதை அவருடைய அகச்சான்றாகவே அந்த பாட்டில் நமக்கு வருவது பார்க்கும். சரி, அதுக்கு அடுத்த பாட்டு, வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவன் அருள் அல்லது தானமர்ந்தோறும் தரித்தெய்வம் மற்றில்லை ஊன அமர்ந்தோரை உணர்வது தானே. தேவர்கள் மனிதர்கள் என்று சொல்றோம். அவர்களெல்லாம் யார் என்றால் அவர்களெல்லாம் உடம்போடு கூடி நிற்பவர்கள், வினை வயப்பட்டவர்கள். தேவராயிருந்தாலும் சரி மனிதராயிருந்தாலும் உடம்போடு கூடியவர்கள். அதை அடிப்படையாக சொல்லுவாங்க. உயிருக்கு இந்த உடம்பு என்று சொன்னால் சாதாரண பார்க்கின்ற தூள உடம்பு நமக்கு தெரிகிறது. ஆனால் தத்துவமா பார்க்கிற பொழுது 5 உடம்பு நமக்கு இருக்கிறது என்கிறார்கள். திருமூலர் சொல்ல போறார், மாயப்பை 5 உள என்று 5 சொல்லுகிறார்கள் பார்க்கிறோம். தேவர்களுக்கு போல சூக்கும உடம்பு இருக்கிறது. எந்த உடம்பாக இருந்தாலும் பெருமானை அடைவதற்கு அது தடை. வைஷ்ணவத்திற்கும் சைவத்திற்கும் மிக முக்கியமான எத்தனையோ வேறுபாடுகளை இது ஒரு முக்கியமான வேறுபாடு. அவங்க என்ன சொல்றாங்க, பெருமானை அடைகின்ற பொழுது உயிருக்கு ஒளி உடம்பு இருக்கலாம், அது அவருடைய கொள்கை. ஒளி உடம்போடு பெருமானை அடையலாம் என்கிறார்கள். நமக்கு அந்த கொள்கை கிடையாது. எந்த ஒளி உடம்பா இருந்தாலும் சரி அல்லது தூள உடம்பா இருந்தாலும் சரி, எந்த உடம்பாக இருந்தாலும் பெருமானை அடைவதற்கு அது தடை. என்ன காரணம் என்றால் உடம்பு பெருமானை அடையாது, உயிர்தான் பெருமானை அடையும். எனவே உயிர் பெருமானை அடைகின்ற பொழுது தனித்துத்தான் போக வேண்டுமே தவிர உடம்போடு போகக்கூடாது என்பது நமக்கு அடிப்படை. இதையெல்லாம் வள்ளுவர் சாதாரண சொல்றார். அதாவது பிறப்பறுக்க உற்றார் மற்றும் தொடர்பாடு எவன்களோ பிறப்பறுக்க உற்றார்க்கு உடம்பு மிகை என்று சொல்றார். எனவே தேவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அவனை நம்முடைய பெருமானுக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொண்டை சிவன் அருள் அல்லது தேவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் இயங்குவது யாரால என்றால் பெருமானுடைய அருளால் தான் இயங்குகிறார்கள். வினை மூலமாக பெருமான் நம்மை இயக்குகிறான் என்று பார்க்கணும். அதை எழுதியிருப்பேன். வினை உயிர் 2 சொல்றோம். வினை அது தானே சடம், அல்லது சந்தேகம் கிடையாது. வினைக்கு அறிவு கிடையாது, சடம். எனவே தானே இயங்காது. உயிர் என்று சொன்னால் உயிர் சித்து பொருள்தான். ஆனா என்ன ஆகிறது, வினை அதை கட்டுப்படுத்துது. சடப்பொருளா இருக்கின்ற வினையை கட்டுப்படுத்துது. எனவே தன்னுடைய இஷ்டம் போல செய்ய முடியல. உயிர் வினை வழியில் கட்டுப்படுவதால் சடமாகிய வினையை கொண்டு தானும் சடமாகின்றது. இது நம்முடைய பெரிய அவஸ்தையான ஒரு விஷயம் இல்லையா? அறிவான ஒரு பொருள் சேர்ந்த ஒன்றாக இருப்பதாலே இதுவும் சடமாக போய்விடுகிறது. எனவே உயிரும் தானே இயங்காது. எனவே என்ன செய்யலாம், சித்துப்பொருளாக இருந்தாலும் வினை வழியிலே சடமாக இருக்கின்ற காரணத்தினாலும் வினை தானே சடமாக இருக்கின்ற காரணத்தினாலே இது இரண்டும் இல்லாமல் பெருமான் தான் வினை வழியிலே இயக்குகிறான், இறைவன் இயக்குகிறான் பார்க்கணும். எனவே தேவர் மானிடர் மால் அயன் யாவராயினும் யாராயிருந்தாலும் கலப்பினால் சிவன் ஆதலும் தன்மையை நோக்கும் போது வேறாதலும் உடையர்ந்தார். என்னன்னா பெருமான் நமக்குள்ளே கலந்திருக்கிறான், உள்ள சந்தேகம் நம்ம கலந்தா இருக்கிறான். இப்ப நாம என்ன பத்தியா நாம் சிவமா என்றால் இவர் சொல்ற போது நம்முடைய மாணிக்கவா சொல்ற ஒரு குறிப்பை சொல்றார். எப்பொழுதுமே பெருமான் கலந்துதான் இருக்கிறான் கிடையாது. ஏன்னா இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காம இருக்கிறான். ஆனால் எப்பொழுதுமே நாம சிவமா இருக்கிறோமான்னு கேட்கிறார் இல்லையா? அவன் கலந்து இருக்கிறான். அப்ப என்ன பண்றார், இந்த தத்துவங்களோடு நாம் சேர்ந்திருக்கிற பொழுது சிவன் நம்மோடு கலந்திருக்கிறான் என்பதையே மறந்து விடுகிறோம். அப்ப அவனை மறந்து விட்டால் சிவன் நம்மளோட இல்லைன்னு அர்த்தம். அவன் இருக்கிறான், ஆனால் நாம் அவனோடு இல்லை. எனவே சிவோகம் பாவனையில் வருகின்ற போதுதான் நம்முடைய உடம்பு சிவமாகிறது என்பதைத்தான் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கின்ற சித்தம் என்பதுதான் நமக்கு கடைசியா நீங்க வேண்டிய ஒன்று. தத்துவங்கள்ல மிக முக்கியமா 24 தத்துவங்கள்ல தூள உடம்புக்கு வர்ற பொழுது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் கடந்து மனம் வெற்றி சித்தம் போற பொழுது சித்தமும் மலம்தான். சித்தம் என்பது குணங்கள், நான் சொல்லதான் அந்த குணங்கள், அந்த குணங்களை கடந்து சமமாக இருந்தால் சித்த மலம் அறுத்தால், அதான் அதுக்கு அர்த்தம்.
சித்தமனம் அறிவிக்கிற போதுதான் பெருமான் நம்மை சிவமாக ஆக்குகிறான் என்றார். அதனால நாம் சிவம்தான், கலப்பினால் சிவமாக ஆகின்றோம். ஆனால் தத்துவங்களோடு சேர்ந்திருப்பதாலே நாம் வேறுதான், அவன் வேறாகத்தான் இருக்கிறோம்னு திருமலை பின்னால் இடத்த சொல்ல போறா, நாம் படிக்க போறோம். சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றார். இந்த வார்த்தை வேதாந்திகளுக்கு ரொம்ப பழம் மாதிரி எடுத்துறாங்க, அருமையான வார்த்தை என்ன எடுத்துக்கிறாங்க. சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லைன்னு வந்த உடனே நாம் என்ன சொல்றோம்? சீவன் வேறு சிவன் வேறு, அதாவது ஜீவ ஆத்மா இது பரமாத்மா என்று ரெண்டா பிரிக்கிறோம். ஆன்மாவே ரெண்டா பிரிக்கிறோம். வேதாந்திகள் ஆன்மா பிரிக்க மாட்டாங்க, ஏன்னா அவளுக்கு ஒரே ஆன்மா தான், ஒன்றுதான், ஒரு பொருள், அது பரமான்மா தான். பரமான்மா எப்படி தடத்து லட்சணம் நாம சொல்ற மாதிரி அது அவிச்சையினாலே ஜீவாத்மா மாறுதுன்னா அவங்க விளக்கம் கொடுக்க போறாங்க. அவளை பொறுத்தது ஆன்மானா ஒன்றுதான், நாம் தான் ஜீவான்மா பரமான்மான்னு சொல்றோம். அதனால அவள் என்ன, இந்த பாட்டு இருக்கு இல்லையா, சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை என்றால் ஒன்றுதான், அது ஒரு பொருள் தான் என்று திருமூலர் ஒரு பொருட்கொலையைத்தான் சொல்லுகிறார் என்று வேதாந்தத்தினுடைய பரமாக வேதாந்தத்திற்கு மேற்கோளாக அதை காட்டுறாங்க. சைவ சித்தாந்தம் நாம் எப்படி அதை பொருள் கொள்றோம் என்று சொன்னால், சீவன் என்று தனியாக அது இல்லை, சிவன் என்று தனியாக இல்லை. ரெண்டும் எப்ப சீவன் எங்க இருக்குதோ அங்க சிவன் இருக்கிறான். சீவன் இருக்கின்ற எல்லா இடத்திலும் சிவன் இருப்பதாலே சீவன் இங்கே இருக்கிறது, சிவன் இங்கே தனியா பிரிக்க முடியாது. ஏன்னா கலப்பினால் ஒன்றா இருக்கிறவரை எங்க பிரிச்சு சொல்றது? உடல் உயிர் போல வைத்துக் கொள்ளுங்க, உடலும் உயிரும் வேறு வேறு தானே, சந்தேகங்கள்ல. ஆனால் உடல் எங்க இருக்கு உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா ரெண்டும் உலகா இருக்கு இல்லையா? உயிர் தனியாக உடல் தனியா காட்ட முடியுமா என்றால் முடியாதுன்னு பாக்குறோம் இல்லையா? அதுபோல சீவன் என்ன தனியா காட்ட முடியாது, சிவன் என்று தனியா காட்ட முடியாது, அறிய முடியாது, ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது என்று சித்தாந்த கொள்கையை தான் திருமூலர் சொல்றார். ஆனா அவங்க அப்படியே எடுத்துக்கொண்டு வேதாந்த கொள்கைக்கு அவர் மாற்றிக் கொள்கிறார்கள் பார்க்கிறோம் இல்லையா? அதான் இங்க சொல்றார், தேவ கலப்பினால் சிவனாதலும் தன்மையை நோக்குகின்ற போது வேறாதலும் என்றால் பொருள் தன்மையினாலே வேறாக இருக்கிறார்கள். அந்த அத்வைதம் என்பதற்கே நாம் கொள்ளுகிற பொழுது ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று நாம் சொல்றோம். சொல்லுதான் அப்படி இருக்குது, ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று இருக்குது. மூன்றா சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். என்ன? பெருமான் வேறுதான், ஆன்மா வேறுதான், அதான் வருது. ஒன்றாய்னு சொல்ற பொழுது எது ஒன்றா இருக்கும்? ரெண்டு சேர்ந்ததான் ஒன்றா இருக்கும் இல்லையா? அப்ப அங்கேயும் ரெண்டு தான் சொல்றோம். ஒன்றா என்று சொன்னால் ரெண்டு பொருள் தான் ஒன்றா இருக்குது, ஒன்றுதான் சொல்றோம். சொல்லலே ஒன்றா என்று சொன்னாலும் ரெண்டு பொருள் ஒன்றா இருக்கிறது அங்க அர்த்தம் வந்துருது. வேறா என்று தெளிவா தெரியுது. வேறானா இங்க ஒண்ணு அங்க இருக்கு, வேறாக இருக்குது, தன்மையிலே வேறாக இருக்கு சொல்லும். உடனா என்று சொன்னாலும் அங்கே ரெண்டு பொருள் தான், ஒன்றோடு ஒன்றாக உடனாக வருகிறது என்று அத்வைத கலப்பை சொல்லுகிற பொழுது இறைவன் வேறுதான், உயிர் வேறுதான், ஆனால் கலப்பினால் ஒன்றாய், பொருள் தன்மையால் வேறாய், உயிருக்குயிராக தன்மையால் உடனாய் என்று சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்றார். தேவராய் இருந்தாலும் சரி, மானிடராக இருந்தாலும் சரி, மற்ற யாராயிருந்தாலும் பெருமான் கலந்திருக்கிறான் அதுல. ஆனால் அவருடைய தன்மை வேறுதான், பொருள் வேறுதான். கலப்பினால் சிவமாகவும் தன்மையால் வேறாகவும் உடையார். அப்ப என்ன பண்ணணும்? தேவர் உலகத்துக்கு தலைமை யார்? இந்திரன். நாம சொல்றோம் இந்திரனை கும்பிடுறான். தேவர் உலகத்துக்கு அவன் தான் இந்திரன். மண்ணுலகம், மண்ணுலகத்துக்கு யார் என்றால் நமக்கு அரசன். இந்த ரெண்டு சொல்றார். இதுபோல் தலைமை யாவும் யார் தர்றது? பெருமான் தருகிறான். அதான் அடிப்படை. காலையிலோட பேசிட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். யாரோ ஒருவர் முதலமைச்சரா வரார் இல்லையா? வந்திருக்கா இல்லையா? எத்தனையோ பேர் அங்க இருக்கிறாங்க. ஒருவருக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைக்குது. நீங்க அது சண்டை போடுங்க, ஒழுங்கா பொருந்தாது போடுங்க. அந்த இடத்துல போய் உட்கார வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கலாம். அது அடிப்படை. அதை நான் இப்படி மாறி சொல்றது எப்படி சொல்றதுன்னா, அப்பா அவர் சொல்லியிருக்காங்க, நேரு ராஜாஜி எல்லாம் பெரிய பெரிய நல்ல இருந்தவங்க இல்லையா? நேரு மாதிரி பணக்காரங்க கிடையாது, பெரிய ஆள் அவங்கெல்லாம். ராஜாஜி அறிவாள் எல்லாம் தெரியும். ஆனா ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையான்னு கேட்பாங்க. அவங்க போன நோக்கம் வேறதான், நேர்மையான நோக்கம் தான் ஜெயிலுக்கு போலாம். என்ன? அவருடைய வினை காரணமாக ஒரு கொஞ்ச நாள் அங்க ஜெயில போக வேண்டிய வினை, அது வினை தான், சந்தேகம் கிடையாது. கட்டுப்பாடு ஏதோ இருந்தது, மரியாதைலாம் இருந்தது. ஆனால் கட்டுப்பாடு உள்ள யாரும் உலகத்தை பார்க்க முடியாது, கொள்ள முடியாது இல்லையா? அப்படிதான் இருந்ததுன்னு பாக்குறோம். அதே நான் சொல்லிக்கிறது, நாங்களும் ஜெயிலுக்கு போயிருக்கோம், நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன், 19 நாள் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் என்றால் அது போய் உட்காரதான் நினைச்சேன். சரி அப்பா சொல்லுங்க சரிதான், ஏதோ ஒரு 10 நாள் 13 நாள் இருந்தோம். 13 நாள் ஜெயிலுக்கு போயிருந்தோம், தப்பு பண்ணிட்டு போல. அது அல்ல போராட்டம், ஆசிரியர் போராட்டம். நாங்களாம் முன்னணி போராட்டம், புரட்சிக்காரன் நாங்கெல்லாம், முன்னணி ஆள் நாங்கெல்லாம் எங்க எடுத்து விட்டுட்டான் என்றால் 13 நாள் போய் இருந்தோம்னா அங்க இருந்தோம். அங்க இருக்கிற சாப்பாடு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருந்தோம் என்றால்
ஏதோ ஒரு வினை காரணமாக கொண்டு வைக்கிறார் இல்லையா பெருமான். அது போலதான் அடிப்படையாக அது உயர்ந்த பதவியா இருந்தாலும் இந்திர பதவியா இருந்தாலும் சரி, சந்திர பதவியா இருந்தாலும் பெருமான் எண்ணினால் ஒழிய அந்த அதிகாரம் நமக்கு கிடைக்காது. எனவே இந்திரனாக வருவதற்கும் சரி, அரசனாக வருவதற்கும், அன்றைக்கு அரசன் இன்றைக்கு அரசு. நீங்க பார்க்கலாம் சோழனுடைய வரலாற்றுல, இவங்கெல்லாம் வரலாறு நடத்துறவங்க. சோழனுடைய வரலாற்றுல ராஜராஜ சோழனுக்கு அண்ணன் ஒருத்தன் இருந்தான், ஆதித்த கரிகாலன் அவனுக்கு பெயர். அவன் தான் சரியான ஆள். அதாவது ஒரு சர்வாதிகாரமா பலவற்றை பண்ணியிருப்பான். ஒரு குறிப்பிட்ட இனத்தை அப்படியே அடக்க பார்த்தான்னு தெரியுது, அதெல்லாம் குறிப்பிட்டு நமக்கு வருகின்றது பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசரை சோழ பேரரசையில் அங்க இருந்த அந்த மன்னன், அடுத்து வர வேண்டிய மன்னன், அவன் மன்னன் பதவி வர வேண்டிய அவனை கொலை பண்ணியிருக்காங்க, சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. மரணம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அரசியல் கொலை ரொம்ப கிடையாது தமிழ்நாட்டில், கிடையவே கிடையாது. அங்க வழக்கு நிறைய உண்டு. அப்பன் பிள்ளைய கொள்வான், பிள்ளை அப்பனை கொள்வான், அண்ணனை கொள்வான். அங்க நிறைய வழக்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வரலாற்று பார்த்தா, தமிழக வரலாற்றிலே ஒரு அரசனுக்கு பதவிக்காக ஒன்று கொண்டு கிடையாது. இவனை விட்டா வம்பா போடு நமக்கு என்று ஒரு குறிப்பிட்ட எங்க காளையார் கோயில், நமக்கு கல்வெட்டுலாம் இருக்குது. இன்னைக்கு உள்ள கானப்பேரையில் கடந்த இல்லையா காளையார் கோயில், அந்த இடத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் அங்கதான் கொண்டிருக்காங்க பார்க்கும். இது எழுதுறார் டி. சதாசிவ பண்டார் எழுதுறார், தமிழக வரலாற்றை, சோழ வரலாற்றை அதிர்ச்சி தருகின்ற கொலை இது, அதிர்ச்சி தருகின்ற கொலை. இப்படியா அவரை எப்படா கொன்றான் என்றால், அவரை பேர் யாரை கொண்டு பார்க்கும் என்றால், அவன் தானே அரசனா வந்திருக்கணும். ஆனா வர முடியல இல்லையா, அரசனா வர முடியலன்னு பார்க்கும். சேரன் செங்குட்டவனும் இளங்கோ இருக்கிறாங்க பக்கத்துல, இளங்கோ தான் வர வேண்டும், ஆனா சேரன் கிடையாது, போலாண்டு விட்டு போயிட்டார். அப்ப அவர் வருகிறார் என்று பார்த்தால் ஏதோ முன்வினை காரணமாகத்தான் அந்த பதவி வர வேண்டும். எனவே நம்முடைய கொள்கை என்ன என்றால், வானுலக தலைமை இந்திரனாக இருந்தாலும் சரி, மண்ணுலக தலைமை அரசனாக இருந்தாலும் சரி, அவங்க கடவுளுக்கு கடவுளுடைய கொள்கையை செய்கிறவங்க, கடவுள் போல காக்கின்றவர்கள், நீதி செய்கின்றவர்கள் என்று எடுத்துக்கொண்டுதான் அரச நீதி. நம்முடைய கொள்கை என்ன? அரச நீதியை தவறினால் உங்களுக்கு அரசு, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. இப்ப நமக்கு பொதுவா தமிழக அரசு வைத்துக் கொள்ளுங்களேன், டாக்ஸ் எவேஷன் இருக்குது, வருமான வரி கட்டுறதோ மற்றதோ தப்பு பண்றோம் வச்சுங்க, இதற்கு அரசாங்கம் தெரியாம உணவு போயிடலாம், ஆனால் பெருமாள் அதற்கு தண்டிப்பான் என்று பார்க்கணும். அரசனுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்யவில்லை என்றால் நமக்கு தெரியும், 1/6 ஏன் சொன்னாங்க, நீங்க 1/6 ஏன் சொன்னாங்க என்றால், படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், 6 வகையான உறுப்புகளை வைத்துக் கொண்டு ஆள வேண்டும் அரசன். அவனுக்கு தேவைப்படுது. இத்தனைக்கும் உங்களுக்கு வரி வேண்டுமா வேண்டாமா? அதுக்கு எங்க எடுக்க முடியும்? குடிமக்கள் தான் எடுக்க முடியும். அதுக்கு என்ன செய்தார்கள்? இல்வாழ்வார்கள் தான் சொன்னார், துறைக்கு சொல்லவே இல்லை, துறைக்கு சொல்லலை. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று 5 பேரை சொன்னார். இன்னும் ஒருத்தர் விட்டார், பரிவேக உரையே எழுதுறார். 6வது யார் என்று சொன்னால், அரசனுக்கு செலுத்த வேண்டிய வரின்னு சொல்ற வரி எல்லாம் 1/6 5 பங்கு நீங்க எடுத்துக்கோ, யாருக்கு தெய்வம் தான் எடுத்துக்கோ. 6வது பங்கு இருக்கு இல்லையா உங்களுடைய வருமானத்துல, 6வது பங்கு அரசனுக்கு கொடு என்றால், ஏறக்குறைய கடவுளுக்கு நாம் ஏந்து கொண்டு செய்கின்ற காணிக்கை போல எண்ண வேண்டும். அடிப்படையாக நீ ஏதோ அரசை ஏமாத்துறது கிடையாது, அது கடவுளை ஏமாத்துறது போல என்றுதான் எழுதுறார். இதுபோல் எல்லா தலைமையும் சிவபெருமான் தருவது என்று சொல்லி தேவாலயத்தில் வரும்போது பாருங்க, மண்ணாலும் அப்படி பாடுறார், மண்ணாலும் வேந்தற்கு மாண்பாகி நின்றான். வேந்தனாக இருக்கின்றவன் நீதி செலுத்துகின்றான் என்று சொன்னால் அவனுக்கெல்லாம் துணையாக இருக்கின்றான். நல்ல நீதி செலுத்துகின்ற அரசனுக்கு இறைவன் துணையாக இருக்கின்றான் என்று பார்க்கிறோம். மனித சோழனுக்கு எப்படி துணையாக இருந்தான் நம்முடைய பெருமான் என்று நமக்கு நன்றாக தெரியும். அதே போல மன்னானாய், மன்னவர்க்கு ஓர் அமுதமானாய் என்று மன்னனை சிறப்பித்து, நீ மன்னனாக இருக்கிறாய், மன்னவர்க்கெல்லாம் அமுதமாக இருந்தால் அடுத்த மன்னர்களை நீ காப்பாற்றுகிறாய், மன்னருக்கெல்லாம் துணையாக இருக்கிறாய் என்றார். அப்புறம் நான் இன்னொன்று எழுதியிருக்கிறேன், நீதி பலவும் தன்ன ஒரு ஆனவன். ஞானசம்பந்த பெருமான் பாடுற போது பெருமானுக்கு எது உருவம் என்று சொன்னால் நீதி என்றார். அப்ப நீதிதான் அவனுக்கு இப்ப மாலையில சொன்னார் நம்முடைய சிவச்சந்திரன், பெருமாளத்தில் நீ 1000 படிக்கலாம் கொள்ளலாங்கலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல ஒழுக்கமா இருக்கிறியா, அதுதான் பெருமாள் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா இல்லையா. அதே போல நீதியாக இருக்கிறானா அரசன், அரசன் தான் நீதியாக இருக்கிறானா என்று பார்க்கிறாங்க. அந்த காலத்தில் நீதிக்கு பயந்தான்னு பார்க்கும். நீதி பலவும் தன்னை ஒரு ஆனவன் என்று ஞானசம்பந்தம் சொல்வதாலே இதெல்லாம் நமக்கு மன்னனுடைய பெருமையை சொல்லி மன்னனுடைய மாண்பும் கூட பெருமானால் தான் வருகிறது என்று திருமூலர் சொல்லுகிறார். அதான் எழுதியிருக்க, திருமாலுக்கு அடிமை செய் என்று சொன்னால் அது காப்பு கடவுள், காக்கின்ற கடவுளுக்காக ஔவையார் திருமாலுக்கு அடிமை செய்கின்றார். தெய்வம் மிகழேல் என்று சொன்னார். தெய்வம் மிகழேல் என்று சொன்னால் வரம் பெறுவது, எது வரம் இல்லை, எல்லா தெய்வங்களும். கல்வி வேண்டும் என்றால், செல்வம் வேண்டும் என்று சொன்னால் பல தெய்வங்கள். அப்படி தெய்வம் மிகழே என்று அதையும் சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம்.
அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்லியிருக்கிறார், சக்கர நெருநில் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அது அரசனுக்கு சொல்றது. எப்படி சொல்லியிருக்காங்க, குழந்தைக்கு சொல்ற பொழுது திருமூலர் சொல்லுகின்ற அவ்வளவு விஷயத்தை சாதாரணமா சொல்வது போல குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய பாட்டை எடுத்துக்கொண்டு முதல்லயே குழந்தைகளுக்கு சொல்வது போல திருமாலுக்கு அடிமை செய்ய வேண்டும், தெய்வத்தை இகழக்கூடாது, சக்கர நெறியில் செங்கோன் இப்படி அரசு நீதி என்ன, அரசு விதி என்ன, விதிப்படி நடக்க வேண்டும் என்றார். இந்த நாட்டுக்கு அதான் பெரிய கஷ்டங்க. மேல் நாட்டுல விதினா விதிதான், சந்தேகப்படவில்லை. அவன் யாரும் மாற மாட்டான். 12 மணி 1 மணியா இருந்தாலும் ரெட் லைட் இருந்தா நிக்கிறாங்க, சிக்னல் நிக்கிறான். எல்லாருமே வெளிநாட்டு போனோம், சிக்னல் நிக்கிறான். என்ன காரணம் சொன்னா நாம் கட்டுப்பட வேண்டும், அதுதான். ஏன்னா நாம் போட்ட விதி நாமே மீறக்கூடாது என்பது அடிப்படை. இங்க அப்படி கிடையாது. ரெட் லைட் கூட போட்டுருமா, போட்டதுனால ஓடி போய் இடிச்சு விடலான்னு பாக்குறோம் இல்லையா. சக்கர நெறியில் சொன்னார், நீதி செலுத்துகின்ற அந்த முறைப்படி நீங்கள் நிற்க வேண்டும் என்று 3 சொல்வதனால திருமால் இந்த 3ம் தெய்வத்தை எழுவதும் திருமாலுக்கு அடிமை செய்வதெல்லாம் மன்னனுக்கு அடிமை செய்ய வேண்டுமெல்லாம் பெருமானுடைய அடிமை என்று சொன்னார். அப்புறம் போக நெறியில் ஒழுக்க நெறி அமைய இம்முறை கூறப்படுகிறது. போகம் என்று சொன்னால் உலகியல் வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு தான் இதெல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஒழுக்க நெறி அமைய முறை உதவுகிறது. அவர பாட்டுல தான் அமர்ந்தோறும் தனித்தெய்வம் மற்ற இல்லை, தனித்தெய்வம் என்றால் தனியாக இருக்கின்ற எல்லா தனித்தன்மையுடைய கடவுள் வேறு யாரும் கிடையாது, நம்முடைய பெருமான் தான். இங்க தனிமை என்பது சுதந்திரம் தான், விடுதலை உணர்வு. பெருமானுக்குரிய 8 குணங்கள்ல முதலாவதாக சொல்வது தன்பயத்தனாதல். தன்பயம், எதை வேண்டுமானாலும் அவன் செய்யலாம், எந்த உருவையும் அவன் எடுக்கலாம், உருவம் இல்லாமல் இருக்கலாம், சந்தர்ப்பத்தினாலே செய்யலாம் என்றால் அவன் யாருக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது என்று தன்பயத்தனாதல் என்ற வார்த்தை, அதுதான் தனிமை என்றால். தனித்தெய்வம் என்றால் தன்பயத்தனாக இருக்கிற சுதந்திரத்தன்மை. ஊனமர்ந்தோரை உணர்வது பிறவிக்கு உட்படுதல். கருத்தி பாட்டு இல்லையா, ஊனமர்ந்தோர் என்று சொன்னால் திருமால் போன்றவர்களெல்லாம் உடம்புடையவர்கள். உடம்புடையவர்களை வணங்கினால் அது உண்மையான கடவுள் அல்ல, பரத்துவம் அல்ல, உடம்பை கடந்திருக்கிற ஒருவன் தான் சிவன் என்று சொல்லி ஊனமர்ந்தோரை உணரக்கூடாது என்பதற்கு ஒரு பாட்டுக்கு சொல்லியிருக்கிற நம்முடைய சுந்தரர் பாடுறார், ஊனை காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே என்று சொன்னார். ஊனை காவலை விட வேண்டும், உடம்பை வளர்க்கக்கூடாது, ஊனை வளர்க்க வேண்டும் விட்டணும் என்று ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று சொன்னார். அந்த ஊனினை உருக்கின்னு சொன்னா உடம்பை இணைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது, உடம்பு சாப்பிடாம இணைக்கிறது அந்த அர்த்தம் கிடையாது. ஊனினை உருக்கி என்றால் ஊன் பற்றி கவலைப்படாமல், உடம்பை பற்றி கவலைப்படாது, உள்வழி பெருக்க, உள்ளத்தை நீ பெருக்க வேண்டும் என்றுதான் அதுக்கு அர்த்தத்தை தவிர இழைச்சா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வரும், உண்டாக்குறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்பது போல ஊனமர்ந்தோரை உணராமல் ஞானத்து வடிவாக இருக்கின்ற பெருமானை நீங்க வணங்க வேண்டும் என்று சொல்றார் என்று பார்க்கிறோம். அதோட அந்த பகுதி முடிக்குது. 7 காய் போச்சா இன்னைக்கு என்ன செய்யலாம், ஒரு பாட்டு தான், ஒரு நாள் அடுத்த பார்க்கணும், அடுத்த வாரம் தான் பார்க்கணும் இல்லையா, அடுத்து பார்க்கலாம். அப்போ சிவபரத்துவத்துல இன்னும் ஒரு 2 பாட்டு தான் இருக்குது. அடுத்த முறை நம்ம அடுத்த வகுப்பு வைத்துக் கொள்வோம். 54, 55, 56 3 பாட்டு இருக்குது. ஒரே பக்கம் தான் கொடுத்துருக்கேன். அந்த அதோடு முடிய சிவபரத்துவம் என்று முடியுங்க. பெரும்பாலும் திருமந்திரத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கின்ற இந்த பாயிரத்தில் இருக்க சிவபரத்துவம் முடிகிறது. அதுக்கு மேற்பட்டு வேதம் ஆகம சிறப்பு என்றெல்லாம் நூலுக்குள்ள அவர் செல்ல போகிறார். அதை வருகின்ற வகுப்புல நம்ம இந்த மே மாதம் தொடர்ந்து இருப்பதாலே நாம் தொடர்ச்சியாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வாரம் இதே போல புதன் வியாழம் அங்க பயிற்சி வகுப்பு இருக்கிறதுனால இதே போல 6:15 நம்ம 6:15 பார்க்குற 6 ஆகி போகுது. எனவே இந்த 2 நாளுக்கு மட்டும் இந்த மாதிரி 6:30 மணிக்கு வைத்துக் கொள்ளும். அடுத்த வாரத்தில் நம்ம வழக்கம் போல 5 to 7 மணி வைக்கலாம். வேற ஏதாவது